அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்னென்ன பலன்களை தரும் அப்படின்னு பார்ப்போம். சனி பகவான் எப்போதுமே ரிஷபராசிக்கும் சரி, துலா ராசிக்கும் சரி யோகர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் லக்னத்துல பார்க்கும்போது பாதகாதிபதியும்போ, மற்றபடி ராசிக்கு சுபர் அப்படின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார். அவர் மட்டும் உட்கார்ந்துருக்காரா? இல்ல, அங்க ராகுவும் உட்கார்ந்துருக்கிறார். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். ஆனா 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறது, ராகு அப்படின்றத பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யறாரு அப்படின்றதுதான் ஜோதிஷ சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அப்ப உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல பாதிப்படையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் பண்ற இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில்ல முடக்கமும் சுணக்கமும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ரெகக்னைஸ் கிடைக்காம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் சறுக்கல்களும் தடங்கல்களும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒரு ஆறுதலான விசேஷம் அப்படின்னாக்க, சனி பகவானுடைய 3ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறாரு. அப்ப நீங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க சனி பகவானோட விசேஷ பார்வை அப்படின்றது 7ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறாரு. 4ஆம் இடம் அப்படின்றது வண்டி வாகனஸ்தானம் மற்றும் மாத்திருஸ்தானம். அப்ப மாத்திரு அம்மாவுக்கு உடல் நலத்துல தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால சின்ன உபாதையா இருந்தா கூட உடனடியா உங்க குடும்ப டாக்டரை பாருங்க. வண்டி வாகனங்கள்ல செல்லக்கூடியவங்க, ரிஷபராசியை சேர்ந்தவங்க எச்சரிக்கையா போயிட்டு வாங்க. ஏன்னா நீங்க கவனமா ஓட்டினாலும் வரவங்க சரியா ஓட்டலனாக்க பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறத இந்த காலகட்டங்களில் தவிர்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க, சிறப்பா இருக்குமா? சிறப்பா இருக்கும். அதே போல வீடு ரெனோவேஷன் ஒர்க்கு இப்போ பண்றதை தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். 6 மார்ச்சுக்கு அப்புறம் பண்ணினீங்க அப்படின்னாக்க சிறப்பா இருக்குமா? சிறப்பா இருக்கும். மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க ரிஷபராசி என்பவர்களுக்கு 80% பலன் தரும் அப்படின்னு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன் தரும்னு சொல்லலாமா? சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம்.